ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தேனி அருகே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அத்துமீறி ஒருவர் நுழைந்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொடுவிலார்பட்டிக்கு அருகே தனியார் கல்லூரியில் இருசக்கர வாகனத்தில் நுழைய முயன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணா, வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் அங்கு நுழைய முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் இவர்? என்ன விவரம்? பூங்குழலி, தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குகள் அடங்கிய அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான தேனி கொடுவிலார்பட்டியில் உள்ள கம்மவர் சங்கத்திற்கு உட்பட்ட கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரிக்கு ஏற்கனவே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதாவது நுழைவு வாயிலில் போலீசாரும் உள்ளே துணை ராணுவ படையினர் மற்றும் அது வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறையில் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்திய வகையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நுழைவு வாயிலில் பணியில் இருந்த போலீசார் கண்காணித்த போது அங்கு ஒருவர், அதாவது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அத்துமீற நுழைந்ததாக கூறப்படுகிறது. அவரை விசாரித்ததில் அவர் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். விசாரணையில் அவர் சின்னமனூர் அருகே உள்ள சீப்பாலக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த 27 வயது நிரம்பிய ராஜேஷ் கண்ணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் கம்மவர் கல்லூரியில் அந்த வாக்குப்பதிவு மையம் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டிருக்கும் கம்மவர் கல்லூரியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அங்கு பணியாற்றியவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக கொடுவிலார்பட்டி VAO மதுக்கண்ணன் அளித்த புகாரின்படி 5 பிரிவுகளின் கீழ், அதாவது அத்துமீறி உள்நுழைந்தல், தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் அத்துமீறி நுழைந்தல் உள்ளிட்ட, அதாவது 448, 188, 294 உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த ராஜேஷை, கைது செய்யப்பட்ட ராஜேஷை சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் கண்ணா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.